உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் யோக மாதம்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன், ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உங்க ராசியிலிருந்து விடுபட்டு அவர் மீன ராசி, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போறாரு. ஸோ தனஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு தன யோகங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லபடியாக சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் சொல்வாக்கு வெல்ல போகுது. ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சுபிட்சக்காரன் சுக்கிரன் அமரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால எல்லாருக்கும் நம்ம மேலே ஒரு அன்பும் ஈர்ப்பும் ஏற்படும். அதன் மூலியமா நமக்கான நல்ல விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது மார்ச் 3ஆம் தேதியே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு சிறந்த ராஜயோக காலம். அது மட்டும் இல்லாம அந்த மீன ராசி தான், அதாவது 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மீன ராசி தான் சுக்கிரனுக்கு உச்ச வீடும் கூட. தன்னுடைய உச்ச வீட்டில இருந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன், சுபிட்சக்காரகன், மகாலட்சுமியின் அம்சமா இருக்கக்கூடிய சுக்கிரன் முழுமையா உங்களுக்கான நல்ல ஒரு மன மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும், நீங்க ஆசைப்பட்டது என்னென்னவோ அது எல்லாத்தையும் வாங்கி அடையிறதுக்கான காலமா இந்த மார்ச் மாதம் அமைச்சு குடுத்திருக்கிறாரு. அதாவது என்னென்ன விஷயங்கள்னே சொல்லிடுறேன். சுக்கிரன் சார்ந்த காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி, வாகனம், ஆடம்பர பொருட்கள், வீடு, மனை, அதாவது நம்ம வீடு மனைன்றதை விட வீடு, கட்டின வீடை வாங்குறது, இந்த யோகத்தெல்லாம் சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறாரு. கடன் வறுமை அப்படின்னா, கடனை பற்றி கவலைப்படாதீங்க. கடனை குறிக்கக்கூடிய செவ்வாயே உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியாகவும் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் ராசியிலே இருக்கிறாரு. குரு பார்வையோடு இருக்கிறார். ஸோ அந்த வகையில் கடனை பற்றியும் கவலைப்பட வேணாம். கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்பயும் கிடைச்சிட்டு இருக்கு, தொடர்ந்து கிடைச்சிட்டேவும் இருக்கும். இப்போ கிடைச்சிட்டு இருக்க காரணம், முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தனகாரகன் குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த தனகாரகன் குரு தான் உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி, லாபஸ்தானத்து அதிபதியும் கூட. ஸோ அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு சிறந்த யோகமான விஷயம் தான். அதுக்கு அடுத்து தான் அவருடைய பயிற்சிகளும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிலைக்கு தான் வரப்போகுது. குருவும் உச்ச பலம் தான் பெற போகிறார் அடுத்து வரக்கூடிய காலங்களில். அதனால் குரு வரலாலையும், உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான சனி பகவானோட அருளாலையும், உங்களுடைய ராசிக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அருளாலையும் உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இனி வர காலங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி, மார்ச் 6ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியானது 3வது நாளில் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து விலகி ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே போகிறாரு. 2.5 ஆண்டுகள் அங்கே மீன ராசியில் இருக்க போகிறாரு. அங்கேருந்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகிறாரு. 2ஆம் இடத்துல ராசிநாதன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் மனசில் என்ன பட்டுச்சோ அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. தயக்கம் இல்லாமல் இது நாள் வரைக்கும் சங்கடங்கள், குற்றங்கள், குற்ற உணர்ச்சியெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நம்ம விருப்பப்பட்டுட்டோம், இதை நம்ம சொல்லிடுவோம், நமக்கு சரின்னு படுது சொல்லிடுவோம், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்பட்டு நீங்கள் மனசில் பட்டதை பேச போகிறீங்க. பேசுறது மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றது தான் சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உன்னத யோகமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்கு வராரு. ஸோ 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவானால் சுபத்துவத்தன்மைகள் பெற்ற அந்த மீன ராசியிலேருந்து சனி பகவான் உங்களுக்கு யோக பலனை கண்டிப்பான முறையில் கொடுப்பார். அந்த மீன ராசியில் சனி அமர்றது அப்படின்றது மகர ராசி அதிபதியாகவும் கும்பராசி அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு நீர் ராசியான வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு மீன ராசியில் அமரும்போது கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு முயற்சிகளும், வெளிநாட்டு தொடர்புகளும், வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உன்னத ராஜயோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். மேலும் குரு தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க போது இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கடந்த ஒரு 5 மாதம் பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம், வக்ரம் அப்படின்னு முன்ன பின்ன போக வரன்னு ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாரு. அந்த நிலைகள்லேருந்து விடுபட்டு அவர் ஒரு வக்ர நிவர்த்தின்றது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி இந்த மாதத்திலேயே நடக்க இருக்குது. அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்று உங்களுக்கான நல்ல யோகங்களை செய்ய போகிறாரு. தனகாரகன் முழு சுபர்
குரு பகவான் பலம் பெறுறது நமக்கு நல்லது. அந்த வகையில் அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குருவருளும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதனால இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் விரும்பின ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. கூடுதலா கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு அவசியமா பண்ண வேண்டியிருக்கு. உங்க ஊர்ல உங்க வீட்டு அருகில இருக்கக்கூடிய சிவாலயத்தில இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வந்து வழிபட்டு வாங்க. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட்டு வாங்க. ஆணும், பெண் யாரா இருந்தாலும் சரி, கும்பராசியில பிறந்தவங்க துர்க்கை அம்மனை பிடிச்சுக்கோங்க. எப்பயுமே பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நல்ல ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது வந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுபகரமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். அதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறார், அது நல்லது. குருவோட வீட்டில் இருக்கிறார். அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு, 7ல கேது. அதை வர செவ்வாய் பார்க்கிறார், சூரியனும் சேர்ந்து விட்டார். ஸோ 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானாதிபதி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடிய கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனே ராகுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு தன்மை. ஸோ அதனால் வாழ்க்கை துணை, ஸ்பவுஸ், பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் இது மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 இருக்குங்க. ஸோ குருவின் பார்வை வந்து ராகு மேலே, சூரியன் மேலே, செவ்வாய் மேலே, புதன் மேலே இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வேகத்தை காட்டிலும் விவேகம் தேவைப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அதே போல் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானத்தோடு செய்யணும். பேச்சில் நம்ம கவனமாக இருக்கணும். யாரை நீங்கள் டீல் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க, புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறீங்க, தொடர்பு கொள்கிறீங்க, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பர்சனலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் போகும்பொழுது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்னங்கிறது தெரிந்து நீங்கள் டீல் பண்ணணும். தெரியாதனமாக நீங்கள் போய் அவங்கள வந்து நம்பி ஏதோ ஒன்று செயல்படுறது, ஒரு வாக்கு கொடுக்கறது, ஒரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அல்லது ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார். அதுவும் இல்லாமல் இந்த 7ஆம் இடம் பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, ராசியும் 7ம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குதாரர், நண்பர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா உறவுகள் விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக 2026 இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் சனியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் சாதுரிய புத்தியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பிரச்சனைகளும் கொடுப்பார், அதே சமயத்தில் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குறாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இப்போ மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் மாத கிரகத்தின் அமைப்பு. குரு, சனி, ராகு, கேதோட அமைப்புகள் சேர்த்து வச்சு ஆண்டு கிரகம், மாத கிரகம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கூட்டுக்கலவை ஒரு காம்பினேஷன் தான் நமக்கு கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுவே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் தனுசு, நீங்கள் வந்து கும்பராசியில் வந்து சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது. இதே சதய நட்சத்திரமாக இருந்தால் ஒரு நடுத்தர வயதினராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சனி திசை, புதன் திசை, கேது, சுக்கிர திசைகள் போய் கொண்டு இருக்கும். ஸோ எது மாதிரி தசைகள்லாம் உங்களுக்கு இருக்குதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கணும். லக்னம், தசநாதன், புக்திநாதனை வைத்து இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஜாதக பலன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கைடன்ஸ்
சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது பொதுவான ஒரு பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பை பொறுத்து தசா புக்தியில் வைத்து இப்போ தசா புக்தி அந்தரத்தை எடுத்து தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம். தசைகள் வருட கணக்கில் வரும், புக்திகள் ஒரு 2 வருடம் 3 வருடம் வரும், அந்தரங்கள் 4 மாதம் 5 மாதம் கணக்கில் வரும், சூக்ஷமங்கள் வாரக்கணக்கில் வருங்கிற மாதிரி வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையோட ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குதுங்கிற ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், இமீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சரை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி காத்திருக்கிறது, எதுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம், எது நடக்கக்கூடிய அமைப்புகள் குறைவு, இந்திய வேத ஜோதிடத்தின் மூலமாக எப்படி நாம் ஒரு கிளாரிட்டி பெற்றுக்கொள்ளலாம், அது மூலமாக வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள். கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்களை அனுபவித்தாலும் கூட கடந்த ஒரு 2 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் அனுபவிக்காத பிரச்சனைகளே கிடையாது. அந்த அளவுக்கு, அதாவது மொத்தம் ஒரு 25 வாழ்க்கையினுடைய பிரச்சனைய ஒரே 2 வருஷத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகள், மன ரீதியான சங்கடங்கள், அடுத்து வேதனைகள், அசிங்கம், அவமானம், கடன் தொந்தரவுகள், வம்பு வழக்குகள், தேவையில்லாத இடத்துல போய் நீங்க மாட்டிக்கிறது, பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறது, அடுத்து வெளிநாட்டுல போய் வாழ்ந்துட்டு அங்கிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி இந்த ஒரு 25-30 வருட வாழ்க்கையினுடைய பிரச்சனையை அப்படியே ஒரு 2-3 வருடத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களினுடைய மனவேதனைகள், யார்கிட்டயாவது நம்மளுடைய வேதனையும் வலியையும் சொல்ல போனாலே இந்த கும்பராசி என்பர்கள் அங்க எதிர இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களினுடைய வேதனையை சொல்ல உடனே இவர்கள் அப்படியே தனக்கு உண்டான வேதனையை மறைத்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இவர்களினுடைய வேதனையை உள்ள அடக்கி வச்சு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள், அந்த உடல்ல பாத்தீங்கன்னா நிறைய பலவீனமான ஒரு விஷயங்கள், எந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாம ஒரு பயந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இதுல இந்த மார்ச் மாதம் எந்த அளவுக்கு இவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுதா அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதத்துல உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் சனியோட சேருகிறார். இதனால இந்த 7.5 சனி அப்படின்றது பாத சனியாக இருக்கு. பாத சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பொருளாதார ரீதியாக இந்த கும்பராசி என்பர்களை பாத சனி காலி பண்ணியிருக்கும். அதாவது பினான்சியல் ஸ்ட்ரென்த்தே இல்லாத அளவுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய தொழில்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு 3 வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த தொழிலினுடைய அடையாளமே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய நஷ்டங்கள், அந்த தொழில் மூலமாக நிறைய ஒரு பிரச்சனைகள், வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இப்படின்னு டெய்லி காலையில எந்திரிச்சா எந்த வழக்க போய் நம்ம சந்திக்கிறது அப்படின்ற அளவுக்கு இவர்களினுடைய மன ரீதியான சில தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே அந்த பாத சனி அந்த பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை உங்களை டோட்டலா ஆஃப் பண்ணி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உயர்ந்த நிலையில இருந்தீங்களா, ஒரு 25 படி ஏறி போயிருக்கிறீங்க அப்படின்னா இப்ப அதுல பாதாளத்துக்கு இருந்திருப்பீங்க. இதுல இருந்து நீங்க மீண்டும் வெளியில வர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் உங்களுடைய மனதுல ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே ஒரு லேர்னிங் லெசன்ஸ் மாதிரி தான். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறோம் அப்படின்றதுதான் அந்த சனி பகவானினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதனால அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கும்பராசி என்பர்கள் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பிரயாணிக்கும் போது அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் ரீதியான ஒரு விஷயங்கள்ல அதிக வளர்ச்சிகளை அடையறதுக்குண்டான ஒரு நேரம், ஃபேமிலியா இருந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம், ஃபேமிலியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால உங்களுக்கு ஒரு சேமிப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா சில சேமிப்புகளை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும்.
உங்களுடைய கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தம் இந்த காலகட்டம் கொஞ்சம் வலுப்பெறுவதற்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலம் உங்க பேச்சு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்க பேச்ச நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. 2 பேருக்குமே ஒரு ஈகோ அப்படின்ற சம்பந்தப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதத்துல அது எல்லாத்தையுமே மறந்து 2 பேருமே குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்காக சில நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் ஒரு என்ன சொல்றது, உங்களை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவமரியாதைப்படுத்தி பேசியிருப்பாங்க, ஒரு அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவங்களும் மறந்துட்டு உங்களோட நல்ல ஒரு உறவோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. கும்பராசி கும்ப லக்னம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? குரு பகவான் நம்மளை 9ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் சனி பகவான் ராகு பகவான் என்ன அடி அடித்தாலும் தாங்கி கும்பம் நிற்கிதுன்னா குரு பகவான் பார்க்கறதுனால தான். அதனால் தடங்கள் வரும், ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். எப்படியும் அடித்து நகர்த்திட்டு வந்துடுவோம் மேலே. எது இதிலலாம் வரலாம்? பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பாருங்களேன், லைட்டாக பிக்கப் ஆகும். அவர் 5-6 வருஷம் எதுவுமே நகராமல் இருந்ததுன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். சார் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி கபாலியாக வரணும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். வந்துடுவோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போ வந்து நகர ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் பிஸ்னஸ் பிக்கப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். வேலை இழந்தவர்களுக்கு திருப்பியும் இன்டர்வியூக்கெலாம் ஃபோன் கால் வரும். இல்லை வேலையில் இருக்கிறீங்க, ப்ரமோஷன்லாம் இல்லாமல் இருக்கீங்கன்னா இப்போ ப்ரமோஷனுக்கெல்லாம் ஃபோன் கால் வரும். அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சிகளும் பரிகாரங்களும் கொடுத்துட்ருக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு 8 நிமிஷம் வீடியோவில் என்னால் அடைக்க முடியல, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பொறுமையாக உங்கள் ஜாதகம் கொடுத்து பாருங்கள், ஒன்றும் தெளிவாக பார்க்கலாம். ப்ரொமோஷன்கள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை மூலயமாவும் போகலாம், பிஸ்னஸ் மூலயமாவும் போகலாம். உங்களுக்கு வந்து லவ் செட்டாக டைம் நல்லா இருக்குங்க. ஏன்னா கும்பராசிலாம் அதை சொல்ல, வீட்டில் இருக்கவங்களே பேசாமல் இருந்திருப்பாங்க. அப்படியே இடிஞ்சு போய் எனக்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, 5 வருஷமாக ஒரே ரூம்லேயே இருக்கார், வெளியே வர மாட்டார். அதை இந்த படையப்பா படத்தில் வர நீலாம்பரி கேரக்டர் மாதிரி உட்காந்துருக்காரு. நல்ல மனுஷன், பட் டைம் அந்த மாதிரி. அவங்களாம் இப்போலாம் வெளியே வர டைம். ஒரு நம்மக்கிட்ட ஆதரவாக பேசுறதுக்கு, லவ்ன்றதை தாண்டி வீட்டில் இருக்கவங்களே நம்மகிட்ட ஆதரவாக பேசுறதுக்கெலாம் அது மாதிரி நிறைய மாறுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். திருமணம் விஷயங்கள் வந்து திருமணத்துக்கு யோகம் ப்ரப்போசல்ஸ்லாம் நிறைய வரும். திருமணத்துக்கு ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜிலேயே சில விஷயங்கள் நம்ம விசாரித்தா கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை பார்த்தா ஓரளவுக்கு கட்டத்தில் புரிஞ்சுக்கலாம் யார் எப்படின்னு. இல்லை முகத்தை பார்த்துட்டு இந்த சாமுதிரிகள் லட்சணம்லாம் சொல்லுவோம், அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படின்னு. ஆள் பார்த்து கரெக்டான பர்சனாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. நீங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள தெளிவான மனுஷங்க. அதாவது பிரச்சனை வந்தாலும் அதை நேக்காக கடந்துட்டு நல்லபடியாக திருமணத்தை முடித்து வைக்கிற மாதிரி ஆளுங்களை கூட கூட்டு போங்க. நல்ல நாடகம் கல்யாணம் உள்ளே வந்து சொதப்பிற மாதிரி ஆளை வச்சிடாதீங்க. அது ரொம்ப கவனமாக இருங்க. பிஸ்னஸில் வந்து முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகப்பேருக்கும் டைம் ரொம்ப நல்லது. திருமணம் ஆனவங்க நிறைய தள்ளி போச்சு. ஏன்னா கும்பத்துக்கு வந்து அந்த டைம் அந்த மாதிரி இருந்தது. குழந்தை பாக்கியம்லாம் ரொம்ப தள்ளி போச்சுன்னா அது இப்போ ட்ரை பண்ணலாம். அதுக்கான டாக்டர்ஸை நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. நம்ம எப்படி திருமணத்துக்கு வந்து ஒரு பெண் இந்த பேரில் வரும், ஆண் இந்த பேரில் வரும்னு சொல்கிற மாதிரி டாக்டர்ஸ் கூட சொல்லாங்க. எல்லாருமே டாக்டர்ஸ் தான், எல்லாருமே MBBS MD படித்த டாக்டர்ஸ் தான். நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இப்போ எப்படி துணைவியார் துணைவன் அமைகிறாங்களோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் அமையும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட போகும்போது டக்குன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இதெல்லாம் லைவாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நல்லா நடந்திருக்கு. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மெயினாக சார் இப்போ தான் நான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு படியாக திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நல்லபடியாக முன்னேறணும் சார். திருப்பிலாம் என்னால் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த மாதிரிலாம் என்னால் திரும்பி விழ முடியாது. நல்லபடியாக மேலே ஏறி வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான். அம்பாளோடு சேர்த்து வழிபடுங்க, சரிங்களா? நல்ல ராஜா கோலத்தில் சிவபெருமான் அம்பாளோடு சேர்த்து வழிபடுங்க. ரங்கநாதரை பாம்பு படைக்கிற சயன கோலத்தில் ரங்கநாதரை லக்ஷ்மி தாயாரோடு சேர்த்து வழிபடுங்க. இதெல்லாம் சனிக்கிழமைகளில் ராகு கால வேலைகளில் வழிபடுங்க. இன்னும் நல்ல பவர். தயிர் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. வீட்டில் தூபம் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் காற்று ராசி. வீட்டில் தூபம் தினமும் போடுங்க. சாமி பாட்டு போடுங்க, மந்திரங்கள் படிங்க. கோவில்களில் தூபம் கொடுக்கறதுக்கு மந்திரங்கள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம்
பண உதவி பண்ண முடியும். ஏன்னா ஏதோ ஒரு பணமோ, உணவோ, உடையோ ஏதோ ஒரு உதவி கைங்கரியம் பண்ணிக்கிட்டே வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கணும்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்னா புனித ஆறுங்களே அவங்க கர்மா கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்காங்க, போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்லா அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்தை விடலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.